Students, we are discuss about atoms and molecules. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா introduction. You have learnt in your lower classes that matter is around us everywhere. Matter is made up of atoms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா some of the particles, some energy and mass இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் வந்து மேட்டர். அப்போ மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது அதுக்கு ஒரு அதுக்கு அந்த ஆட்டம்னா ஒரு மாஸ் இருக்கும். மாஸ் இருக்கிறதுனால அது ஒரு பொருள், அதுதான் மேட்டர். Curiously, the idea of atom was first proposed by Greek philosophers in the 5th century before Christ. இந்த கிரீக் ஃபிலாசபர் யாருன்னா அவர் தான் வந்து ஜான் டால்டன். அவர் தான் ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரியை வந்து சொல்லியிருக்கிறாரு. John Dalton in 1808. Few of the postulates of John Dalton theories about an atom were found incorrect by the later on studies made by J.J. Thomson and Rutherford, Niels Bohr and Schrödinger. இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இவர் ஜான் டால்டனோட தியரி வந்ததுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜான் டால்டனோட தியரி வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஜான் டால்டன் தியரியை வந்து மாடிஃபை பண்ணாங்க. அதனால் வந்து தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி. த மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். an atom is no longer indivisible அப்படின்னா ஆட்டம் வந்து பிளக்கக்கூடியது, சரிங்களா. வெரி மைனூட் பார்ட்டிக்கிள் அப்படி அதான் மீனிங். வெரி மைனூட் பார்ட்டிக்கிள், இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள், இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இப்போ வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெரி மைனூட் பார்ட்டிக்கிள் ஆட்டம். அதை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி அதை வந்து வெரி மைனூட்டாக கொண்டு வர அந்த சாப்பீஸோட ஒரு சின்ன துகள், அதுதான் வந்து ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸில் இருக்குது. அரௌண்ட் த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற அந்த ஆர்பிட் அப்படிங்கிற இதில் வந்து என்ன இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா டிஸ்கவரி ஆஃப் ஐசோடோப்ஸ், அது வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அட்டாமிக் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் என்ன சார் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்னால் என்னென்னா குளோரின், இசட் வந்து அட்டாமிக் நம்பர், ஏ வந்து மாஸ் நம்பர், சரிங்களா. ஏ வந்து மாஸ் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர் டெஃபினேஷன் என்னென்னா இது உங்களுக்கு புக்கில் பின்னாடி வருது, இருந்தாலும் இப்போ நான் சொல்லிடுறேன். அட்டாமிக் நம்பர்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் கால்ட் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். இப்போ இந்த ஐசோடோப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேம், அதாவது புரோட்டான் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நியூட்ரான் இருந்ததுன்னா அப்போ அதோட மாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 17 அப்படின்னா 35, அப்ராக்சிமேட்டாக 35 வந்துடும். 35 எபோவ் வருது அப்படின்னா நியூட்ரானோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 37 இருக்குது பாருங்கள், மாஸ் நம்பர் வந்து 37 இருக்குது. அப்போ அது வந்து ஐசோடோப், குளோரினோட ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இப்போ இது ஐசோடோப்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு புரியும். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு தான் ஐசோடோப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா atomic atoms of different elements may have same atomic masses, சரிங்களா. எலிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். டிஸ்கவரி ஆஃப் ஐசோபார்ஸ், அதுக்கு பேர் என்னென்னா ஐசோபார்ஸ். இந்த ஐசோபார்ஸ் எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஐசோபார்ஸ் பாருங்கள். அட்டாமிக் நம்பர் வந்து 18 ஒன்று 20 இருக்குது. இப்போ அட்டாமிக் நம்பர் 18 வந்து ஆர்கான், அட்டாமிக் நம்பர் 20 வந்து கால்சியம்.
இப்போ இது ரெண்டும் வந்து அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டு. ஆர்கான் ஒன்று, கால்சியம் ஒன்று. இப்போ மாஸ் நம்பர் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஐசோ பார்னால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பவரில் என்ன இருக்குது, 40 இருக்குது. பார் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அது வந்து ஐசோ பார்ஸ். சரிங்களா? இப்போ ஐசோ பார்ஸ் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹேவ் த சேம் அட்டாமிக் மாசஸ். இது வந்து ஐசோ பார்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த எலமெண்ட் கேன் பி transmuted into atom of other elements. In the other words, atom is no longer indestructible. ஓகேங்களா? indestructible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஆட்டமோட எலமெண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஆட்டம்ஸை அனதர் ஒன் ஆட்டம் எலமெண்ட்டில் உள்ள ஆட்டம்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன், செயற்கை மாற்று முறை ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை வச்சு ஆட்டம்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம்ஸை அனதர் ஒன் எலமெண்ட்டோட ஆட்டம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னதுன்னா இந்த பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆட்டம்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹோல் நம்பர் ரேஷியோ, அதாவது ஒரு ரேஷியோவில் இருக்கும். இதுக்கு பேர் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி மாலிகுல்னால் உங்களுக்கு என்னென்னா சிம்பிளாக இப்போ H2O NH3 அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் மாலிகுல். இப்போ இது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6 இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ரேஷியோவை கொண்டு வரணும் அப்படின்னா சி வந்து எத்தனை இருக்குது, 6:12 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது. அதனால் 6:12:6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து ஒரு மடங்கு இருக்குது, அதனால் 1. 12 வந்து 2 6, அதாவது 2 இருமடங்காக இருக்குது, அதனால் 1:2:1 அப்படி கொடுத்துருக்காங்க. சுக்ரோஸ் அடுத்து. சுக்ரோஸ் வந்து C12H12O11. இப்போ குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா C6H12O6. இது வந்து குளுக்கோஸோட ஃபார்முலா. ஃப்ரக்டோஸ்னு ஒன்று இருக்குது, அதோட ஃபார்முலாவும் C6H12O6 தான். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னா, குரூப் ஆல்டிஹைட் குரூப் இருந்ததுன்னா அது வந்து குளுக்கோஸு, கீட்டோன் குரூப் இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரக்டோஸ். இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்னு ஒரு லெசன் உங்களுக்கு பின்னாடி வருது, அதில் பார்த்து அதில் நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா C12H22O11. இது வந்து டைசாக்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் மோனோசாக்ரைடு டைசாக்ரைடு அப்படின்னா என்னென்னா, மோனோசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். இப்போ C6H12O6 இருக்குங்களா, அது ஒரு மடங்கு ஒற்றை சர்க்கரை. இப்போ இதில் வந்து 2 மடங்கு இருக்குது, அதனால் இரட்டை சர்க்கரை. C12H22O11 வந்து அதுதான் டைசாக்ரைடு. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக்ஸ் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு சிம்பிள் வெரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், அது வந்து எதில் ரியாக்ஷன் ஆகுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். அதான் ஞாபகம். கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, இப்போ ஒரு ரியாக்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கிங்க, அந்த ரியாக்ஷன் தான் வந்து இப்போ H2 + O2 gives H2O அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க. அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதில் ஆட்டம்ங்கிறதுனா ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், அது வந்து H2 அப்படிங்கிறதுனால 2 ஹைட்ரஜன் ஆட்டம், அது ஒரு மாலிகுல். அந்த மாதிரி ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் அந்த ரியாக்ஷன் உருவாகுது, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த மாஸ் ஆஃப் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E=mc². எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், அந்த ஆட்டமோட மாஸு. சிங்கிறதுனா வெலாசிட்டி, இல்லைன்னா அது வந்து வெலாசிட்டி, அதான் சிங்கிறது வெலாசிட்டி, அது வந்து ஸ்கொயர், அப்படி mc², இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆட்டம் வந்து பர்டிகுலர் மாஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது அந்த மாஸுங்கிறது எதை பொறுத்து வருது அப்படின்னா, புரோட்டானோட கவுண்டிங்கும் இந்த நியூட்ரானோட வெயிட்டும் தான். எலக்ட்ரானுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட வெயிட் வந்து வெரி ஸ்மால் வேல்யூ. அதனால் வந்து எது வந்து மாஸுங்கிறத நிர்ணயிக்குது அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் தான். நெக்ஸ்ட்டு கவனிங்க.
The modern atomic theory is basis for all the studies of chemical and physical processes that involve atoms. You have studied the most fundamental ideas about an atom in lower classes. Let us discuss some more concepts about atoms in this lesson. நம்ம இந்த லெசனில் வந்து அட்டாமிக் தியரி, இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி பேசிஸ் ஃபார் ஆல் ஸ்டடீஸ், எல்லா ஸ்டடீஸுமே இதுதான் பேசிக்ஸு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது பொறுத்து அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் இன்னும் நல்லா படிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆட்டம் அண்டு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டாமிக் மாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, as you know, anything that has mass and occupies space is called matter. எங்கெல்லாம் மாஸ் வந்து ஆக்குபைட் ஆகிருக்கு ஒரு இதில், ஒரு ஸ்பேஸில், அது எல்லாமே ஒரு மேட்டர். ஆட்டம்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட, அதாவது ஒரு மேட்டர்னு ஒரு பொருள் சொல்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த பொருளோட பில்டிங் பிளாக்ஸே வந்து ஆட்டம்ஸ் தான். ஸ்மால் ஸ்மால் ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது தான் அப்படி அந்த ஒரு பொருள் மாதிரி உருவாகுது மேட்டர் அப்படிங்கிறாங்க. சின்ஸ் மேட்டர் ஹேஸ் மாஸ், அதனால் அது ஒரு மாஸ் அப்படிங்கிறாங்க. இட் மஸ்ட் பி டியூ டு இட்ஸ் ஆட்டம்ஸ், அதில் கண்டிப்பாக ஆட்டம்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி, அண்ட் ஆட்டம் கண்டைன்ஸ் சப்அட்டமிக் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த ஆட்டம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு இப்போ தான் சொன்னேன். அது பாருங்கள், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் கன்சிடரபிள் மாஸ் பட் எலக்ட்ரான் டோன்ட் ஹேவ் சச் கன்சிடரபிள் மாஸ். அப்படின்னா என்ன மீனிங்னா, எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கன்சிடரபிள் மாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, எலக்ட்ரானுக்கு வந்து அந்தளவுக்கு குறிப்பிடத்தகுந்த மாஸ் கிடையாது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது, புரோட்டானும் நியூட்ரானும் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் வந்து மாஸ், அட்டாமிக் மாஸோட அந்த டெஃபினேஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் கால்ட் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? Thus the mass of an atom is mainly contributed by its protons and neutrons, and hence the sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. இப்போ இதுதான் வந்து மாஸ் நம்பருக்கு டெஃபினேஷன். நல்லா பார்த்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து, indivisible atoms are very small and it is difficult to measure their masses. You can measure the mass of macroscopic materials in gram or kilogram. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டிவிசிபிள் பார்ட்டிகள் அப்படின்னா என்னென்னா, நம்மளால் வந்து பிளக்க முடியாத ஒரு பார்ட்டிகள், சின்ன பார்ட்டிகள், அதுதான் வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிகள், வெரி மைனூட் பார்ட்டிகள். அதோட மாஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட்டு. பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, கிராமு, கொஞ்சம் சின்ன மெட்டீரியல் அப்படின்னா கிராம், அதை விட கொஞ்சம் பெரிய மெட்டீரியல்னால் கிலோகிராமில் சொல்லுவோம். அப்புறம் டன்னு, மெட்ரிக் டன், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட், ஏஎம்யூ. ஸ்மால் லெட்டரில் ஏஎம்யூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணாங்க. அப்போ இங்கே அதுக்கப்புறம் பாருங்கள், அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன். அதாவது கார்பன் 12ங்கிறது, கார்பனோட அந்த மாஸ் நம்பர் வந்து 12. அந்த கார்பன் மாஸில் 1 பார்ட்டு தான் வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் ஐசோடோப் ஆஃப் கார்பன் விச் கண்டைன்ஸ் 6 protons and 6 neutrons. கார்பனோட ஐசோடோப் C12 அப்படிங்கிறது வந்து கார்பனோட ஐசோடோப்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்போ என்ன இருக்குன்னா, 6 protons 6 neutrons இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த சிம்பிள் AMU இஸ் நோ லாங்கர் யூஸ்டு மாடர்ன் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டட் இட் யூசஸ் த சிம்பிள் U, கேபிட்டல் யூங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க AMQ பதில். அதாவது AMUன்னு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு, இப்போ வந்து சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் U to denote unified atomic mass. The mass of proton or neutron is approximately 1 atomic mass unit. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், RAM. And as an atom is very small, its absolute mass cannot be determined directly. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வெரி ஸ்மால் பார்ட்டிகல் தான் ஆட்டம், அதோட மாஸ் வந்து அப்சல்யூட்டாக நம்ம வந்து கேனாட் டிட்டர்மின் டைரக்ட்லி, நம்ம டைரக்ட்லி அதை வந்து டிட்டர்மின் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தி ஏர்லி பியோனியர்ஸ் ஆஃப் chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element.
they measured the masses of equal number of atoms of two or more elements at the time to determine their relative masses. They established one element as the standard, gave it an arbitrary value of atomic mass, and using this value they measured the relative mass of other elements. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் அட் த டைம் டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் மாசஸ். இப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ். இப்போ இதோட டிட்டர்மின் த ரிலேட்டிவ் மாஸ், இதோட ரிலேட்டிவ் மாஸ் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. த எஸ்டாப்ளிஷ் ஒன் எலமெண்ட் அஸ் ஸ்டாண்டர்ட், ஒரு எலமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும் அதோட வேல்யூ. அப்போ அதை வச்சு இன்னொரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் அண்ட் யூஸிங் தேர் வேல்யூ மெஷர்டு த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். வேறு ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்டர்டு எலமெண்ட் எதை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருந்தது. அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிகினிங் அதுலேருந்து நோட் பண்ணிங்க. இந்த பிகினிங் the mass of hydrogen atom was chosen as the standard and masses of other atoms were compared with it. மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்டாக எது இருந்ததுன்னா ஹைட்ரஜன் தான் இருந்தது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 1H1, அட்டாமிக் நம்பர் 3த்துக்குமே சேம் தான், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக தான் ஐசோடோப்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1H1 என்னென்னா புரோட்டியம். நோட் பண்ணிங்க, புரோட்டியம். செகண்ட் ஒன் வந்து 1H2, அதுக்கு பேர் என்னென்னா டியூட்ரியம். தேர்ட் ஒன் வந்து 1H3 அப்படின்னா ட்ரிட்டியம். சரிங்களா? இப்போ இது 3 வந்து ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். லேட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை த ஆக்சிஜன் ஆட்டம் அஸ் த ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறமா ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணாங்க, ஹைட்ரஜனுக்கு பதில் ஆக்சிஜன் வந்தது. அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நவ் த ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் கார்பன் 12ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. வித் த அட்டாமிக் மாஸ் 12 இஸ் யூஸ்ட் அஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட். இப்போ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப். அதோட ஐசோடோப்போட ஆவரேஜ் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் டு 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12. கார்பன் 12ல் எவ்வளோ இருக்குது 1/12th பார்ட்டில் அப்படிங்கிறாங்க. இட் டினோட்டட் அஸ் ஏஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அந்த இதுக்கு வந்து அனதர் ஒன் நேம் வந்து ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஆர் மீன்ஸ் என்னது, ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதுதான் அங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த இது ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் எலமெண்ட் டிவைடட் பை 1/12th ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஒன் கார்பன் 12 ஆட்டம். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அந்த கால்குலேஷன்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கோம். அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் பை மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூசஸ் C12 அஸ் ஸ்டாண்டர்ட். மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா C12 அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் வெரி க்ளோசர் டு எ ஹோல் நம்பர் அண்ட் இட் இஸ் ரவுண்டட் of to whole number to make calculation easier. Table 7.1 lists some of the elements periodic table and their average relative values of அந்த இது டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கார்பன் 12 ஸ்கேல், அதை பொறுத்து வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒன்றும் அதுக்கும் நம்ம நார்மலாக உள்ள அட்டாமிக் வெயிட்டுக்கும் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கும் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது.
பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து நார்மலாகவே அட்டாமிக் வெயிட் வந்து 1 தான். இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 12 தான் நார்மலாகவே. அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸும் அதே 12 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கும் அதே மாதிரி 14 தான் வந்து ஆவரேஜ் நார்மலாகவே அட்டாமிக் வெயிட்டு. ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ யூ நோ, அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி ரேஷியோ, ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட். அதில் வந்து ரேஷியோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்கு வந்து அட்டாமிக் யூனிட் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூனிட், இப்போ நார்மலாக அட்டாமிக் வெயிட்டுக்கு என்ன யூனிட் போடணும், கிராம். ஏன்னா அது ஒரு ஸ்மால் வேல்யூங்கிறதுனால கிராம். அதை விட அதிகமாச்சுன்னா கிலோகிராமில் வரும். இது வரைக்கும் கிலோகிராம்லலாம் யூனிட் கொடுக்கல, இப்போ கிராம் தான் இருக்குது. இஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element expressed in gram, it is called gram atomic mass. அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 கிராம் அப்படின்னு சொல்லணும். இதே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லும்போது கிராம் தேவையில்லை, ஏன்னா அங்கே வந்து என்னது, அது ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து கிராம் போடக்கூடாது. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கு கிராம் தேவையில்லை, கிராம் அட்டாமிக் மாஸுக்கு மட்டும் கிராம் போடணும். அப்படின்னா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 கிராம், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் 14 கிராம். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஏஏஎம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஹவு கேன் ஒன் மெஷர் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element? It is somewhat more complicated because most of the naturally occurring elements exist as a mixture of isotopes, each of which has its own mass. Thus, it is essential to consider this isotopic mixture while calculating the atomic mass of an element. சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, naturally occurring elements exist in the mixture of isotopes. அப்படி மிக்சர் ஆஃப் ஐசோடோப்ஸில் தான் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க நேச்சுரலி. இப்போ ஐசோடோப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, thus it is essential to consider the isotopic mixture while calculating the atomic mass of an element. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க பாருங்க. The average atomic mass of an element is the weight and averages of the masses of its naturally occurring isotopes. இப்போ நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரலாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கிற ஐசோடோப்ஸ், அது எல்லாமே இப்போ இருக்கிற இந்த C12 C14 இந்த மாதிரி உள்ள ஐசோடோப்ஸ் எல்லாமே இருக்குது. ஹைட்ரஜனுக்குள்ள ஐசோடோப்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே இருக்கிற ஐசோடோப்ஸ் தான். அதுக்கோட அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா, the average atomic mass of an element in weight and average of the masses of the naturally occurring isotopes. அதுக்கு உள்ள ஐசோடோப்ஸோட மாஸும் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது சேம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ வந்து பட் த abundance of isotopes of each element may differ, so the abundance of all these isotopes are taken into considering the while calculating the atomic mass. Then what do we mean by the weight and average? Let us இப்போ இங்கே கவனிங்க, அதை கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். Consider an element which exists as a mixture of 50% of isotope having a mass of 9 atomic mass unit, and 50% another isotope as having the mass of 10 atomic mass unit. Then it average atomic mass it is calculating by following equation. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50% வந்து ஒரு ஐசோட்டோப்போட அட்டாமிக் மாஸ் யூனிட்டாக 9 எடுத்துக்கிறாங்க. another one 50% of the ஐசோட்டோப்போட அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டாக 10 எடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஐசோட்டோப் அதோட மாஸ் எவ்வளோ, 9. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோட்டோப் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% நம்ம போட்டிருக்கோம். அதனால் 50 டிவைடட் பை 100 எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 100க்கு தான் பார்ப்போம். தெரியும் உங்களுக்கு, பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 100க்கு தான் வரும்.
அப்போ 9 × 50 டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு இடையில இருக்குது பார்த்துக்கோங்க, அந்த ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 10 எங்கே இருக்குது, இன்னும் அனதர் ஐசோடோப்போட அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட், அதுலேயும் 50% தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 50 டிவைடட் பை 100, இந்த 100 எதுக்காக வருதுன்னு இப்போ தான் சொன்னால் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணதுனால வரும். இப்போ இந்த 50ல் இருக்கிற ஒரு 0, 100ல் இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 9 × 5 45, 45 10 டேட் பண்ணோம் அப்படின்னா 4.5 வரும். அதே மாதிரி இங்கே 50ல் இருக்கிற ஒரு 0, 100ல் இருக்கிற ஒரு 0, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 × 5 50 டிவைடட் பை 10ன்னு வரும். அப்போ அது வந்து 5ன்னு வரும். 5 + 4.5 வந்து 9.5ன்னு வருது. இப்போ இந்த 9.5 தான் அட்டாமிக் மாஸ் யூனிட், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூனிட். சரிங்களா, அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், அது வந்து ஏஎம்யூங்கிற அந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறதுல. நோட் கவனிங்க, இந்த calculations involving percentage you need to convert percentage abundance into fractional abundance. For example, 50% is converted into 50 / 100 or 0.50 as shown as in the foreside கால்குலேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் அப்படிங்கிற கிடச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பர்சன்டேஜ் அபண்டன்ஸில் இருக்கிறத வந்து கன்வெர்ட் இன்டூ ஃப்ராக்ஷனல் அபண்டன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ எப்படி அப்படின்னா 50% கன்வெர்டட் இன்டூ 50/100. அப்போ அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோர்செட் கால்குலேஷன் ஷோன் இந்த ஃபோர்செட் கால்குலேஷன் அப்படின்னா தசமம் அப்படிங்கிற அந்த 0.50 இந்த மாதிரி வேல்யூவில் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. The atomic masses of elements given in the periodic table, the average atomic masses or average atomic masses. Sometimes the term atomic weight is used to mean average atomic masses. It is observed from the periodic table that atomic masses of most of the element are not whole numbers. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்டாமிக் மாசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கிறதுல. இப்போ 23 அப்படிலாம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23.05 இப்படியும் மாஸ் நம்பர் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க இப்போ வந்து ஹோல் நம்பராகவே இருக்கிறதில்ல. அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் கிவன் இன் த பீரியாடிக் டேபிள் 12.01. இப்போ இது ஹோல் நம்பர் கிடையாது. இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னா நாட் 12 இருந்ததுன்னா ஹோல் நம்பரு, இல்லைன்னா அப்படின்னா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஃபோர்செட். இப்போ சொன்னோம்ல தசமத்தில் இருக்குது அப்படிங்கிறனால. The reason is that while calculating the atomic mass of carbon, both of its natural isotopes such as carbon 12 and carbon 13 is considered. The natural abundance of the C12 and C13. இப்போ அது ரெண்டும் C12 C13 என்னென்னா கார்பனோட ஐசோடோப்ஸ். அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆர் 98.90% அண்ட் 1.10% ரெஸ்பெக்டிவ்லி. இது ரெண்டும் வந்து எதோட அட்டாமிக் மாஸ் வந்து கார்பன் 12க்கு ஒன்று, கார்பன் 13க்கு ஒன்று ரெஸ்பெக்டிவ்லி. த ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் கார்பன் இஸ் கால்குலேட்டட். இதை வச்சு நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 இன்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள கார்பன் 12க்கு உள்ள அந்த பர்சன்டேஜ்னா 98.9 டிவைட் பை 100. இப்போ ப்ளஸ் அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க. அந்த ஃபார்முலா எங்கே இருக்குது, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இப்போ வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த கால்குலேஷனில் ப்ளஸ் இருக்குது 13 இன்ட்டு அதோட வேல்யூ அவங்க ஷார்ட் பண்ணி போட்டுட்டாங்க 1.1 டிவைட் பை 100. இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா,
இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோ எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு கொண்டு போகும். 10⁻2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பவரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 10⁻2 வரும். அப்போ அந்த -2க்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு பாயிண்ட் இந்த சைடு தள்ளி வரும். திரும்ப இன்னொரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு ஜீரோ ஆட் பண்ணி அப்போது 0.011 அப்படி வரும். சரிங்களா? இப்போ இந்த டிவைடில் இருக்கிறதுனால பவருக்கு வரும்போது டிவைடில் இருக்கும்போது 10⁻2, இதே பவரில் வரும்போது 10⁻2 அப்படின்னு வரும். இந்த -2ன்னு இருக்கிறதுனால தான் வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே இந்த சைடு வந்தது. அப்போ இந்த இதை அது மாதிரி வந்ததுனால அதுக்கப்புறம் 12 இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 100 இருக்குங்களா, அந்த 100க்கு வந்து இதே மாதிரி 10⁻2 வரும் பவரில் வரும்போது. அப்போ அந்த பாயிண்ட் இந்த சைடு வந்ததுன்னா 2 டிஜிட் இந்தாண்ட வந்துடும். அப்போ 0.989 வந்துடும். இப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 11.8668 ப்ளஸ் 0.143 அப்படின்னு வரும். 143 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிடைச்சிடும் நம்மளுக்கு. அங்கே உள்ள அதாவது நார்மலாக கார்பனோட அட்டாமிக் வெயிட் என்னவோ அந்த வெயிட் வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னென்னு. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது இங்கே என்ன கொடுக்குது. அப்போ அது எப்படி வருது அப்படின்னா, இந்த கார்பனோட ஐசோடோப்ஸு அதோட மாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுலேருந்து வர்ற மாஸ் தான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நமக்கு நார்மலாக உள்ள அட்டாமிக் மாஸ் கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12.01 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் it is mentioned that the atomic masses of carbon is 12 atomic mass unit, it refers to the average atomic mass of the carbon isotopes, not the mass of the individual atoms of carbon. இப்போ ஒரு இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நாட் இண்டிவிஜுவல் காம்பவுண்டு கார்பனோட இண்டிவிஜுவல் மாஸ் கிடையாது. இந்த ஐசோடோப்ஸோட மாஸஸோட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அட்டாமிக் மாஸோட இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலம் பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு வந்து 1.008, ஹீலியம் பார்த்தீங்கன்னா 4.003, லித்தியம் பார்த்தீங்கன்னா 6.941. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, நார்மலாக ஐசோடோப் இல்லைனாலும் அதுக்கு உள்ள அந்த அட்டாமிக் வெயிட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சால்வ் பண்ணுற இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant element in both Earth's crust and the human body. It exists as a mixture of 3 stable isotopes in nature as shown in the table 7.3. ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜன் பாருங்கள். ஆக்சிஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. நார்மலாக உள்ளது வந்து அட்டம் நம்பர் 18, அதுக்குள்ள மாஸ் நம்பர் 16. இது நார்மலாக உள்ள ஆக்சிஜன் அட்டம். அதோட மாஸ் வந்து 15.9949. நமக்கு கிடைக்கிற அபண்டன்ஸ்னால் நம்மளுக்கு கிடைக்கிற பர்சன்டேஜில் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 99. அதாவது அது கிடைக்கிற ஆக்சிஜனோட இந்த ஆக்சிஜனோட ஐசோடோப் கிடைக்கிற அபண்டன்ஸ் இடத்துல வந்து இந்த ஐசோடோப் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 99.759. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8 மாஸ் நம்பர் 17 உள்ள ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அது வந்து 16. அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 16.991. அபண்டன்ஸ் அது கிடைக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.038. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் 8 அட்டாமிக் நம்பர் 8 உள்ளது. அது மூணுமே அட்டாமிக் நம்பர் சேர்ந்தால் மாஸ் நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோடோப்புக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 8 தான். மாஸ் நம்பர் 18 அதோட மாஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா 17.9992. அதோட அபண்டன்ஸ் எர்த்தில் கிடைக்கக்கூடிய அளவு வந்து 0.2
205. இப்போ இதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூனிட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சிஜனோட ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன 15.9949. அதுக்கப்புறம் ரெண்டாவது அதோட மாஸ் யூனிட்டும் பர்சன்டேஜில் கிடைக்கக்கூடியது அதையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோமா, அப்போ அதே மாதிரி மூணுத்துக்குமே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நார்மலாக உள்ள ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ இந்த எர்த்தில் கிடைக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம எங்கே சார் பார்க்குறது அப்படின்னா, அவங்க வந்து கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இல்லைன்னா அந்த மாதிரி அபண்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கு கால்குலேஷன் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 2. போரான் நேச்சுரலி அக்கரிங் இந்த மிக்சர் ஆஃப் போரான் 10. அப்போ 5 புரோட்டான் 5 நியூட்ரான். போரான் 10ல் உள்ள புரோட்டானும் நியூட்ரானும் 5 இருக்குது. அண்டு போரான் 11 அப்படின்னா புரோட்டான் வந்து மாறாது, 5 புரோட்டான் தான். நியூட்ரான் வந்து 6 நியூட்ரான்ஸ் பார்த்துங்க. அடுத்து வந்து ஐசோடோப்ஸ் த பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் போரான் 10 அண்டு போரான் 20க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போரான் 10ஓட அபண்டன்ஸ் வந்து 20 அண்டு போரான் 11ஓட அபண்டன்ஸ் வந்து 80 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோங்க, அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, போரான் 10க்கு வந்து 20% அபண்டன்ஸ் இருக்குது. அதனால் 20/100. 100 எதுக்காக போடுறோம்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுனால 100 போடுறோம். ஃபஸ்ட்டு உள்ள நம்ம பார்த்த அந்த ப்ராப்ளம் மாதிரி தான். அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாவில். அப்புறம் 11 × 80/100. கார்பன் 11ஓட அபண்டன்ஸ் 80/100 போட்டு இதை ஷார்ட் பண்ணோம்னா 10.8 அட்டாமிக் மாஸ் யூனிட்டும் வரும். ஸ்டூடெண்ட்ஸ், today we have discussed atoms and molecules, some topics. இதில் உங்களுக்கு டவுட் அப்படி இருந்தது அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அடுத்து மாலிகுல் அண்டு மாலிகுலர் மாஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணேன். இதுலேயும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ இதுவரையும் எடுத்ததில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.